வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து புத்தாண்டு 2024 தமிழ் அண்ட் சிங்கள நியூ இயர் ரெசிபியோட வந்திருக்கேன். இது வந்து என் மாமியாரோட நான் பழகின ரெசிபி. ஸோ சிங்களாக்கள் வந்து நியூ இயர் பெரிய ஒரு விசேஷம் நாள்னா இந்த உந்து வேல்னு சொல்லுவாங்க. பனி உந்து வேல். பனி என்று சொல்ற வந்து பானி, உந்து என்று சொல்ற வந்து உளுந்து, வெல் என்று சொல்ற நீட்டு. ஸோ இதைத்தான் பனி உந்து வேல்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட மாமியார் வந்து சூப்பராக செய்வாங்க. நான் அவர் தான் பழகினான். ஸோ இந்த உந்து வேல் செய்யறதுக்கு முதல் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2024 for Tamil and Sinhala New Year. So வாங்க இந்த பனி உந்து வேல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதில் வந்து நான் உளுந்து எடுத்து நான் 1.5 கப் உளுந்து எல்லாத்துக்கு 315 கிராம் உளுந்து எடுத்து அதை வந்து கழுவி போட்டு 8 மணி நேரம் நனைய வச்சுட்டு இந்த அருக்கு வடித்து வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு நாங்கள் வடித்து வச்ச உளுந்தை இதில் போடுவோம். கொஞ்சம் ஒரு அரைவாசியை தான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. ஸோ இதில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பும் தேவையில்லை. பட் இதில் 2ஆம் பால் தேங்காய் பால் இருக்குது. இதில் கொஞ்சம் விட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுந்தை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இது நல்லா பட்டை அரைச்சிருக்கணும். இந்த இப்போ இதை வந்து என்னோட செப்பரேட்டான பவுலில் இறக்கி விடுறேன். இந்த இருக்கிற உளுந்தையும் இதே மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா பட்டை அரைச்செடுக்க போறேன். இந்த மிச்ச உளுந்தையும் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்து நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த 1 கப் அல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தேங்காய் பால் எடுத்தினான். ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் தான் தேங்காய் பால் மிஞ்சி இருக்கு. 2ஆம் பால் இந்த இருக்கு. இந்த உளுந்தை வந்து பிரம்ப அரைக்கிருக்கேன். இப்படி இறக்குனா பிறகு இந்த இருக்கு நான் அந்த அரைச்சி வச்ச உளுந்துக்கு வந்து இதுல வந்து உப்பு இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுல வந்து வெள்ளப்பச்சை அரிசிமா இருக்கு. வறுக்காத வெள்ளப்பச்சை அரிசிமா 1/2 கப் பிளஸ் 1/8 கப் அல்லாட்டிக்கு 125 கிராம் வருது. இப்போ இதை இதுல போடுறேன். இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது. நான் என்ன செய்யறேன்னா 1/2 கப் 2ஆம் பாலும் 1/2 கப் 1ஆம் பாலும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறேன். அல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நான் முதல் அரைவாசி விட்டுருக்கிறேன். இது ஆகலும் தண்ணியாக கரைக்கிறதும் இல்லை, ஆகலும் திக்காமல் இருக்கக்கூடாது. நாங்கள் கிழங்கு மசிப்பம் இல்லை, மேஷ் பொட்டேட்டோ அந்த ஒரு பதத்துக்கு இருந்தால் தான் நல்லம். இந்த இருக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எடுத்த தேங்காய் பால் இருக்குல்ல, இந்த 1 கப் எடுத்து நான், ஆனால் எனக்கு 1/3 கப்பு கிட்ட மிஞ்சி இருக்குது. கூட தேங்காய் பால் விடாதீங்க, ஆகலும் தண்ணியாக வரக்கூடாது. இந்த இப்படி நீங்கள் எடுத்து பார்க்க இந்த கரண்டிலேருந்து லூஸாக விழக்கூடாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படி ஊற்றணும். கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருந்தால் தான் இதை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு புளிஞ்செடுக்க வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் புளிக்காமல் வந்து இதை பொரிச்செடுக்கலாம். ஆனால் புளிக்காமல் பொரிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் உண்டு வந்து நாங்கள் காய்ச்சிற பானிக்கில் வந்து இந்த உந்துவேல் வந்து ஊறாது. புளிச்சா பிறகு கொஞ்சம் ஏரியாக இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்கும் இல்லை உள்ளுக்கு. ஸோ அந்த டைம் வந்து இந்த பானியை வந்து எடுத்துருக்கும். அதுக்காண்டி தான் எங்களை மாமியார் வந்து 4 to 6 hours வந்து புளிக்க வைக்கிறவா. ஸோ இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை மூடி போட்டு ஒரு ஓமான பிளேஸில் வந்து ஒரு 4 to 6 hours வந்து புளிக்க விட போகிறேன். இந்த உண்டுவேல் வந்து நான் பானி காய்ச்ச போறேன். அதுக்கு வந்து இதுல வந்து கித்துல் பானி எடுத்திருக்கேன். கித்துல் treacle இருக்குது. நான் இதுல ஒரு போத்தில் எடுத்திருக்கேன். எல்லாட்டிக்கு 440 கிராம்ஸ் இருக்குது. எல்லாட்டிக்கு 15.52 ounce இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு அளவான நீங்க பாவிக்கலாம். பட் அன்றைக்கு ஒரு போத்திலையும் பாவிக்க போறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கித்துல் பானி இல்லாட்டிக்கு நீங்க வந்து சீனியை கரைச்சி செய்யலாம், இல்லாட்டிக்கு சர்க்கரையை வந்து கரைச்சும் செய்யலாம். இப்போ நான் இதை ஒரு போத்தில் இந்த சட்டிக்கு விட போறேன். இன்னும் அடுப்பை ஆன் பண்ணல. இந்த இருக்கு நான் ஒரு போத்துலையும் விட்டுருக்கிறேன். இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். குறைச்சி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த கித்துல் பானியை வந்து இப்போ நீங்கள் வந்து உளுந்தை வந்து புளிக்க வைக்கிறீங்கல்ல, ஸோ 4 to 6 hours உங்களுக்கு சரியாக புளிச்சு கொண்டு வரைக்க ரெடி ஆகிக்க ஒரு 20 மினிட்ஸ்க்கு முதல் இந்த பானியை காய்ச்சினீங்கன்னா ஓகேயா இருக்கும். இது ஆகலும் திக்காக காய்ச்சிற பானி இல்லை, கம்பி பதத்துக்கும் காய்ச்சக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்தால் காணும். ஸோ இந்த பானி காய்ச்சிக்க வந்து இதுக்கு வந்து ஏலக்காய் கருவா அது ஒன்று மங்களோட மாமியார் சேர்க்கிறீங்களேன்னு சொன்னால் அதில் சேர்த்துன்னு சொன்னால் உளுந்தோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாகும். ஸோ அதால் தான் தனியாக பானி மட்டும் காய்ச்சி எடுக்கிறது. இப்போ ஒரு 10 நிமிஷமாக மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ நான் டோட்டலியாக வந்து 12 நிமிஷம் வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு காய்ச்சிருக்கு. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த பாருங்கோ
இப்படி கரண்டி இந்த எடுத்து வரைக்கும் திக்கா இல்லை, கண்டிப்பாக திக்காவும் இல்லை, ஒரு கம்பி பதம் ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுக்கிறதான். ஸோ இந்த இருக்கு இந்த பானியை வந்து காய்ச்சிட்டேன். 12 நிமிஷம் காய்ச்சிருக்கிறேன். பானியை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற விட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கு இந்த உளுந்த தூக்கி நான் சரியா 5 மணித்தியாலம் வச்சு நான் புளிக்கிறதுக்கு நல்ல லைட்டாக இருக்குது, புளிச்சிருக்குது. இப்போ நான் சொல்கிற டைமுக்கு இப்படி புளிச்சு வராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் புளிக்கிறதுக்கு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. மன்னிக்கவும், என் பைப்பிங் பேக்கெல்லாம் முடிஞ்சுது, மறந்துட்டேன் வேண்டுறதுக்கு. ஸோ எனிஹாவ் நான் ஒரு ஜிப்லாக் பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இருக்குது நான் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு இந்த ஜிப்லாக் பேக் இந்த கிளாஸில் போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த உளுந்தை வந்து இந்த பேக்கில் போடுறதுக்கு. இப்போ இந்த புளிச்ச உளுந்து மிக்ஸை இதில் போடுறேன். கொஞ்சம் இந்த ஜிப்லாக் பேக்கில் போட்டிருக்கேன். இப்போ உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெல்லிஸாவோ இல்லை கொஞ்சம் பெருசாவோ இதை வந்து நாங்கள் வெட்டி விடணும். பொரிக்க ரெடி ஆகிக்க இதை நான் வெட்டி விடுவேன். இதில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தில் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்கு. இந்த இருக்குதுல நான் காய்ச்சி வச்ச பானி இருக்குது. 15 நிமிஷமாக இருக்குது, ஆறிட்டுது. லைட்டான ஹீட்டர் தான் காணும். இந்த எண்ணெயையும் இந்த பானியும் வச்சிருக்கிறது காரணம் வந்து பொரிச்ச உடனே இந்த பானிக்கு வந்து நாங்கள் போடணும். ஸோ இந்த இருக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இதை பொரிச்சு எடுப்போம். ஜிப்லாக் பேக் இருக்குல்ல, இந்த மாவை போட்டுனா இந்த கீழே வந்து லைட்டாக வட்டி இருக்கிறேன் சின்னனா. இப்போ இதை டிரெக்ட்லியாக இதுக்குள்ள புளிஞ்சு எடுப்போம் எண்ணெய்க்குள்ள. போட்டு நிறைய பபிள்ஸ் எல்லாம் இருந்ததில் இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வரைக்கும் புரிஞ்சிட்டணும். மீனிங் 4 நிமிஷம் பொரிச்சிருக்கு. இந்த பார்த்தீங்களா இந்த எண்ணெயெல்லாம் பொரியாத மாதிரி அடங்கி கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் அடங்கி வரணும். இந்த பார்த்தீங்களா முதல் போடைக்கு எவ்வளோ பபிள்ஸ் வந்தது. இப்போ வந்து நல்லா அடங்கி கொண்டு வந்திருக்குல்ல, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி அடங்கி கொண்டு வரைக்கும் இது பொரிஞ்சிட்டு மீனிங். இப்போ தான் நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இறக்கி நான் காய்ச்சி வச்ச பானி இருக்குல்ல, இந்த உண்டு வெல் எடுத்து இருக்கிற எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு சுடச்சுடையே இந்த பானிக்கு போடணும். அப்போத்தான் இந்த உண்டு வெல் வந்து பானி எடுத்தெடுக்கும். இந்த இருக்கு போட்ட உடனே மெட்ட பக்கம் திருப்பி விடுவேன். ஸோ என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஸோ இதை நாங்கள் பானிக்க போட்டிருக்கோம் இல்லை, பானிக்க போட்ட பிறகு நீங்கள் அடுத்த பேட்சை வந்து பொரிக்கணும். ஸோ அடுத்த பேட்ச் பொரிஞ்சா பிறகு இந்த பானியிலேருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக உரி வரும். ஸோ இப்போ நாங்கள் அடுத்த பேட்சை பொரிப்போம். நான் போட்ட 2வது பேட்ச் வந்து பொரிஞ்சோண்டு வருது. இந்த பபிள்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு அடங்கி வரைக்க இப்படி ஒரு ஈக்கில் வந்து இப்படி கொஞ்சம் விட்டிங்கன்னு சொன்னால் எக்ஸஸ் ஆயிருக்க வந்து கூட வடிஞ்சிடும். இதில் வந்து நான் ஸ்ட்ரெயின் எடுத்து கீழே வந்து பிளேட் வச்சிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயினரில் போடுறேன். ஸ்ட்ரெயினரில் இப்படி போகிறது காரணம் இருக்கிற எக்ஸஸ் ஆயிருக்கிற பானி வந்து வடிகிறதுக்கு. இந்த இருக்கு இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இருந்த எல்லாத்தையும் வந்து நான் பொரிச்சு இந்த பானியில் வந்து ஊற வச்சு எடுத்து நான் இந்த இருக்கு விளம் செய்து முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டுனா இந்த இருக்கு எக்ஸஸாக வந்து வடிஞ்சு வந்திருக்குது. ஸோ இந்த பானி வந்து நான் எடுத்த நல்ல ஒரு பாட்டில், எனக்கு ஒரு பாட்டிலும் வந்து தேவைப்பட்டிருக்கு. இந்த இவ்வளோ தான் மிஞ்சி இருக்கு. மேபி ஒரு 1/8 கப் மாதிரி தான் மிஞ்சி இருக்கு. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உந்து வெலை. சிங்களாக்கள் வந்து சரியாக ஃபேமஸாக செய்கிற ஒரு ரெசிபி. அதுவும் என் மாமியார் செய்து முடிஞ்சது. பெனி உந்து வெல் உளுந்து பலகாரம் வந்து செய்து முடிஞ்சது. வெரி சிம்பிள். இதுக்கு வந்து உளுந்து, அரிசி, பச்சை வறுக்காத அரிசி மா, உப்பு, தேங்காய் பால், கித்துல் பானி இருந்துன்னு சொன்னா நல்ல பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு உளுந்து ஸ்வீட்டை வந்து செய்தெடுப்பீங்க. ஸோ இந்த இருக்குது செய்து முடிஞ்சது. அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்னல, நீங்கள் புளிக்க வைக்காட்டிக்கு சில ஆட்கள் வந்து டக்குனே குழச்சி போட்டு அரிசி மாவு சேர்ப்பாங்களாம், மற்ற வந்து பச்சை மாவு சேர்க்குறது. ஆனால் நீங்கள் பச்சை மா இதுக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால் ரப்பர் மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து பச்சை மா சேர்க்காங்க, தனியாக அரிசி மா சேருங்கோ. மற்ற வந்து நல்லா புளிக்க வைங்கோ. புளிக்க வச்சா தான் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக, வெளியில் நல்ல முருகி அந்த பானியும் வந்து புளிச்சா தான் இழுத்துருக்கு இந்த கித்துல் பானியை. ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கேள்வி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான்
நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட சுட வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பாய்.